மக்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ எஸ், என்னடா கிளாஸ் வரல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்துருச்சு. ஸோ யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ ரெகுலராக கிளாஸ் கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னால் லைவ் பண்ண முடியாம பட் அடிக்கடி தான் ஒன்று வந்துட்டே இருக்கு, மாட்டிகிட்டே இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஊருக்கு வேற திருவிழா ஜாலியாக. ஸோ சாமி வந்திருக்கு. ஸோ சாமிக்கு சாயந்தரம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, சாமி வந்து மீட் பண்ண சொல்லி. ஸோ அவரை போய் மீட் பண்ணி ஸோ உங்களோட குறை நிறைகள்லாம் சொல்லி எங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாரையும் பாஸ் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லி சாமி நம்பிக்கையில் தான் நான் போய் கேட்டு வரேன். சரியா? உங்களுக்காக போய் கேட்டு வரேன். ஸோ அப்படியாவது ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். நடக்கும், கண்டிப்பா நடக்கும். பண்ணுதோ இல்லையோ, நம்ம ஹார்ட் ஒர்க் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பா எல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க. இதை ரெகுலரா மட்டும் படிங்க, கன்சிஸ்டண்டா படிங்க, எதையுமே மிஸ் பண்ணாது. சரியா? எஸ் எஸ். ஸோ போயிடலாமா? போயிடலாமே. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது queries issues இதுதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, மேலே இருக்கு ஜாக்சன் சாரோட. ஸோ எனக்கும் ஜாக்சன் சாருக்கும் எப்போனாலும் என்னாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ எந்த டவுட் ஏதோ ஒரு இதாயிருச்சு, கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, எப்படி படிக்கிறது, ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா எப்போனாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்களும் உங்களுக்கு சொல்லி. ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம ராயல் பாஸ் வந்து 1899 போயிட்டு இருக்குப்பா. ஸோ என்ன சார் 1899 ஆயிருச்சா, ஆஃபர்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து ஆஃபர் இல்லாம ராயல் பாஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து எப்பயாவது ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும். அதிகம். ஸோ இப்போ இதில் என்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CWJ10 அப்படின்னு சொல்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இந்த கோட் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர் கிடைக்கும். ஸோ நீங்கள் 1699 கிட்டே வாங்கிக்கலாம். சரி, 1699 தான் வரும். ஸோ இதில் 10% போச்சுன்னா எவ்வளோ வரும் டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். 189 ரூபா குறைஞ்சிரும். கரெக்டா? 1899 10% 189, 190 குறைஞ்சிரும். ஸோ 1790 190 குறைஞ்சுன்னா 1700 தான் இருக்கும். சரியா? 1699 கிட்ட தான் இருக்கும். ஸோ வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ் எஸ். ஸோ போயிடலாமா? போயிடலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஏப்ரல் 2021க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ என்னென்ன இருக்கு 19 ஆல்ரெடி பார்த்திருக்கேன். சரியா? ஸோ 19 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்து இப்போ 2021 பார்த்துலாம். சரியா? பேலன்ஸ் இருக்கு நியூஸ் நான் சேர்த்து கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துடலாம். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ நேஷனல் சிவில் சர்வீஸ் டே ஏப்ரல் 21. ஏப்ரல் 21 வந்து நேஷனல் சிவில் சர்வீஸ் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2006ல இருந்து அப்சர்வ் பண்றாங்க. சரியா? ஸோ இந்த டே வந்து எதற்கானது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டே எதற்கானது அப்படின்னா, இந்த டே எதற்கானதுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த சிவில் சர்வன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நேஷனல் லெவலில் ஒர்க் பண்ணுற சிவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ், இவங்க வந்து சிவில் சர்வன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க நிறைய வந்து சிவில் சர்வன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான தினம். ஸோ அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றியும் அவங்களுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஸோ அவங்களுக்கான அந்த வருஷத்துலேயே வந்து அவங்களுக்கும் ஒரு நாள் இருக்கணும் கான்ட்ரிபியூஷனுக்கு அப்படின்றக்காக சிவில் சர்வீஸ் டே வந்து ஏப்ரல் 21 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ 1947 வந்து நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐயா வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் டே ஒன்று கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி. அதை வந்து 2006 ஏப்ரல் 21 தான் வந்து நம்ம டெல்லியில வந்து இந்த நேஷனல் சிவில் சர்வீஸ் டே வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? எஸ். இதே மாதிரி வேர்ல்டு லிவர் டே அன்னைக்கு ஏப்ரல் 19. சரியா? எஸ். ஸோ இதில் ஊடால வந்து ஒரு ஜாலியான ஒரு நாள் இருக்கு. ஸோ ஏப்ரல் 20 ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் பார்த்தேன், ஆனால் வந்து அது நம்மளுக்கு தேவைப்படாது. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து நீ ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த டே யூஸ் ஆகும், ஸோ ஃபியூச்சரில் இந்த டே பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஏப்ரல் 20 வந்து ஹஸ்பண்ட் அப்ரிசியேஷன் டே வாப்பா அப்படின்னு ஒரு டே இருக்கு. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? ஸோ நம்மளோட மெயின் சைட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டே வந்து இருந்திருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் அப்ரிசியேஷன் டே அப்படின்னு சொல்லி ஒரு டே வந்து ஏப்ரல் 20 வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டே சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஹஸ்பண்ட் அப்ரிசியேஷன் எதுவும் எனக்கு தேவை. நீங்க வந்து கல்யாணம் பண்றீங்களோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ, ஸோ யாரோ ஒருத்தவங்க, ஸோ பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அப்ரிசியேஷன் டேன்னு ஒரு டே இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஜாலியா. ஓகே. அதெல்லாம் தேவையில்ல, சும்மா சொன்னேன். ஸோ நேஷனல் சிவில் சர்வீஸ் டே ஏப்ரல் 21. இது வந்து நம்ம படிப்புக்காக, இந்த 20 வந்து நம்ம வாழ்க்கைக்காக. சரியா? ரைட். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னா, நீங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எப்போ எழுதலாம்? 21 வயசு கம்ப்ளீட் ஆனதான் எழுத முடியும். சரியா? 21 வயசு கம்ப்ளீட் ஆனதான் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல உங்களால பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். கிளியரா? கிளியர். நெக்ஸ்ட். அப்பாயின்ட். ஸோ தினேஷ்குமார் திருப்பதி அப்பாயின்ட் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். அதாவது தினேஷ்குமார் திருப்பதி வந்து நேவல், அதாவது நம்ம இந்தியன் நேவியோட புது சீஃபாக அப்பாயிண்ட் பண்ணப்பட போகிறார். யாரை ரீப்ளேஸ் பண்ணி? நம்ம ஹரிக்குமாரை ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? ஸோ இவர் இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நம்ம யாரு, தினேஷ்குமார் திருப்பதி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா வைஸ் சீஃபா இருந்தார். சரியா? அதற்கும் முன்னாடி அவர் வந்து நம்ம பிளாக் ஆஃபீஸரா இருந்தார். சரியா? வெஸ்டர்ன் நேவல் கமாண்டோட கமாண்ட் இன் சீஃப், பிளாக் ஆஃபீஸர் கமாண்ட் இன் சீஃபாக இருந்தாரு. சரியா? முக்கியமான ஷிப்ஸான வினேஷ், கிரிச், திரிஷூல் இந்த ஷிப்ஸ் எல்லாம் வந்து கமாண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஐ மீன் கமாண்டிங் ஆஃபீஸரா இருந்தார், கமாண்டிங் சீஃபா இருந்தாரு. அதுக்கப்புறம் வைஸ் சீஃபா மாறினாரு. எதற்கு? நேவல் ஸ்டாஃபோட வைஸ் சீஃபா மாறினாரு. இப்போ வந்து சீஃபாக வந்து பொறுப்பெடுத்து போகிறார். ஹரிக்குமார் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு பதிலாக இவர் வந்து அந்த பொறுப்புக்கு வரப்போறாரு. யாரு? தினேஷ்குமார் திருப்பதி. ரைட்டா? ரைட்டு. ஸோ இந்தியன் ஃபவுண்டர் 1950, ஹெட் குவார்டர் நியூ டெல்லி, சீஃப் வந்து டி கே திருப்பதி. ரைட் ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம
சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அனுராக் குமார் இருக்காரு பாத்தீங்களா, அவரை வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் வந்து சிபிஐயோட ஜாயிண்ட் டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. டைரக்டர் ஜாயிண்ட் டைரக்டர், சரி டைரக்டர் கீழே டிஜிக்கு அப்புறம். ஸோ சிபிஐயோட ஜாயிண்ட் டைரக்டராக நம்ம அனுராக் குமார் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சார் இதெல்லாம் தெரிஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் டைரக்டர் அனுராக் குமார். ரைட். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எப்பயுமே வந்து நம்ம டிகே இருக்காரு பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்சிபியோட பினிஷர், நம்ம பினிஷர் இருக்காருல்ல, 32 வயசு பினிஷர், அவர் தான். ஸோ டிகே வந்து ஒரு திருப்புனாருன்னா அது வந்து கடலுக்கே போயிடும். அப்போ ஞாபகம் சரியா, நேவிக்கே போயிடும். சரியா, நேவில இருக்க வேண்டிய ஒரு கூட்டம் வந்து மேட்ச்ல இறக்கி விட்டுருக்காங்கன்னு கூட ஞாபகம். நம்ம டிகே இருக்காரு பாத்தீங்களா, ஸோ அவர் வந்து ஒரு திருப்பதி சரியா, ஒரு திருப்புனாருன்னா ஸோ அது வந்து கடலுக்கே போயிடும். அந்த மாதிரி தான் அவர் விளையாடுவாரு. ரைட். ப்ளூ லாரன்ஸ் வாங் டு அசியூம் லீடர்ஷிப் இன் சிங்கப்பூர் பிஎம். அதாவது லீடர்ஷிப் சிங்கப்பூர் பிஎம். அது சிங்கப்பூரோட புது பிஎமாக பிரைம் மினிஸ்டராக லாரன்ஸ் வாங் அப்படின்றவர் வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். யாரை ரீப்ளேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா லீசைன் லாங்கை ரீப்ளேஸ் பண்ணி லாரன்ஸ் வாங் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்ம சிங்கப்பூரோட பிஎமாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ இவர் யார், இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபுட்டி பிஎம் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காரு சிங்கப்பூரோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் டெபுட்டி பிஎம் யாரு, லாரன்ஸ் வாங். இப்போ அவர் பிஎமாக பொறுப்பெடுத்துக்க போகிறார். 2002 இருந்து வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, சிங்கப்பூரியன் பாலிடிக்ஸ்ல இருக்காரு. இப்போ வந்து அவர் டெபுட்டி பிஎம் இருக்காரு. இப்போ அடுத்து பிஎமாக மாற போறாரு. லீ ஹிசைன் லாங்கை ரீப்ளேஸ் பண்ணி லாரன்ஸ் வாங்கு. ரைட்டு. ஸோ இவர் அப்பாயின் பண்ணவர் யாரா இருக்கும், பிரசிடென்ட் தான் இருக்கும். அவரோட பேரு தரமன் சண்முகரத்னம். கரன்சி வந்து சிங்கப்பூரியன் டாலர். சரியா, நாட்டில் வந்து அடிக்குது, நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. சாரி. ஸோ சிங்கப்பூர் டாலர் கரன்சி. ரைட். ஸோ இதே மாதிரி பீட்டர் பில்கிரினி எதற்கு பிஎம் பிரசிடென்ட் அப்பாயின் பண்ணப்பட்டாரு, ஸ்லோவாக்கியா. ஞாபகம் இருக்கா, ஸ்லோவாக்கியாவோட பிரசிடென்டாக பீட்டர் பில்கிரினி வந்து அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கு. ஜெயிச்சிருக்காரு, எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு. ரைட்டு. இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிங்கப்பூர்ல நீங்க எது வாங்கணும்னாலும் அதுக்கு வந்து லா சப்போர்ட் இருக்கணும். சரியா, சிங்கப்பூர்ல வந்து நீங்க எது சரி, எது வாங்கணும்னாலும் உங்களுக்கு வந்து லாவோட சப்போர்ட் இருக்கணும். ரைட், அதான் க்ளூ. இன்டெல் நேம்ஸ் சந்தோஷ் விஸ்வநாதன் ஹெட் ஆஃப் இட்ஸ் நியூலி எஸ்டாப்ளிஷ் இந்தியன் ஆர்ஜின். அது இன்டெல் வந்து இந்தியாவுக்குன்னு தனியா வந்து ஒரு ஆர்ஜின் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா வந்து ஒரு தனி ஆர்ஜினா கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் வந்து சும்மா பிசினஸ் மட்டும் பண்ணாம இந்தியா வந்து தனி ஆர்ஜின் அப்படின்னு சொல்லி செட்டே பண்ண போறாங்க. செட் பண்றது மூலமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, முதல்ல அதோட எம்டியாக சந்தோஷ் விஸ்வநாதன் அப்படின்றவர் வந்து அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. சரியா, சந்தோஷ் விஸ்வநாதன் வந்து அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. இவர் வந்து இதுக்கு வந்து வைஸ் பிரசிடென்டாகவும் அதே மாதிரி மேனேஜிங் டைரக்டராகவும் இருந்திருக்காரு. சரியா, இன்டெல்ல தான் இருந்திருக்காரு. ஸோ அதோட சேர்ந்து இப்போ வந்து நம்ம இந்தியாவோட எம்டி இவர் தான். இந்தியாவோட இன்டெலோட எம்டி யாருன்னா சந்தோஷ் விஸ்வநாதன் தான். அவர் தான் வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டு. ஸோ இன்டெலோட சிஇஓ யாரு, பேட்ரிக் பி கெல்சிங்கர், ஹெட் குவார்டர்ஸ் கலிபோர்னியா யூஎஸ், ஃபவுண்டட் 1968. ஸோ இந்தியன் ஆர்ஜினோட எம்டி சந்தோஷ் விஸ்வநாதன். ரைட், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. ஓப்பன் ஏஐ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து முதல்ல ஒரு இந்தியன் எம்ப்ளாய் வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க, பிரக்யா மிஸ்ரா அப்படின்னு சொல்லி. எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹெட்டா போட்டுருக்காங்க கவர்மெண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. இந்தியாவோட கவர்மெண்ட் ரிலேஷன்ஸ்க்கான ஒரு ஹெட்டாக வந்து நம்ம பிரக்யா மிஸ்ரா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ரைட்டா, முதல் எம்ப்ளாய் இந்தியாவில இருந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட முதல் எம்ப்ளாய் எதற்கு, ஓப்பன் ஏஐக்கு. ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா வந்து அந்த லேப்டாப்னால உங்களுக்கு சந்தோஷம் வரணும்னா அதை வந்து இன்டெல் லேப்டாப்பா வாங்க, வேற எந்த ப்ராசஸரும் வாங்காதீங்க. க்ளூ தான். இந்தியாவில் வந்து இன்டெல் லேப்டாப் வாங்கினாதான் வந்து நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அக்ரிமெண்ட். Renew partner with JERA to evaluate joint development of green ammonia project in India. அதாவது ரினியூ எனர்ஜி குளோபல் இருக்காங்க, நம்ம இந்தியாவில் இருக்க ரினியூ பவர் கம்பெனி இருக்காங்களப்பா. ஸோ அவங்க வந்து நம்ம ஜெரா அப்படின்னு சொல்லி ஜப்பானை சேர்ந்த ஒரு பவர் ஜென்ரேஷன் கம்பெனியோட ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து கிரீன் அமோனியா ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க. புரியுதா? ஸோ நம்ம ரினியூ வந்து ஜெரா அப்படின்ற ஜப்பானீஸ் பவர் ஜென்ரேஷன் கம்பெனியோட சேர்ந்து கிரீன் அமோனியா ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க இந்தியாவில். சரி, அதற்கான ஒரு அக்ரிமெண்ட் தான் இப்போ போடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரிலாம் இது பண்ணலாம். எங்க கொண்டு வர போறாங்க அப்படின்னா, ஒடிசால வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ டெவலப் பண்ண போறோம், இந்த மாதிரி கிரீன் அமோனியா ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க, ரெனேவும் ஜெராவும் சேர்ந்து. ரைட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலம் எவ்வளவு கொண்டு வர போறோம், எவ்வளவு இது பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 500 மெகாவாட்டுக்கான ஒரு கிரீன் அமோனியா ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க. சரியா, கிளியர் ரினியூபிள் எனர்ஜி வந்து எடுக்க போறாங்க கிரீன் ஹைட்ரஜன் மூலமாக, அதையும் சேர்த்து பண்றாங்க இந்த ப்ராஜெக்ட். ரைட்டு. வேற அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி நம்ம பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட சேர்ந்து
ஜெட் ஃபியூல் பைப் லைன் சப்ளை வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள எத்தனை கிலோமீட்டர் பைப் லைன் போடுறாங்கன்னு சொல்லி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி நிறைய சொன்னேன், லென்த் சொன்னேன். ஸோ அது வந்து அந்த கிலோமீட்டர் சொன்னாலும் ஓகே தான். ஸோ இதில் ஏர்போர்ட்டுக்குள்ள மட்டும் இத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி சொன்னேன். ஸோ நொய்டா ஏர்போர்ட்டுக்குள்ள இத்தனை கிலோமீட்டர் பைப் லைன் கொடுக்க போறாங்க. 1.2 கிலோமீட்டர் ஞாபகம் இருக்கா? எஸ், 1.2 கிலோமீட்டருக்கு பைப் லைன் கொடுக்க போறாங்க பிபிசிஎல் நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு. ரைட்டு கிளியர். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். ஸோ இந்தியன் ஆர்மி commemorates 40th anniversary ஆஃப் ஆபரேஷன் மேகதூத். அதாவது 1984 ஏப்ரல் 14 வந்து ஆபரேஷன் மேகதூத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு. அதோட 40வது anniversary வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் ஆர்மி இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாச்சின் கிளாசியர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்த வந்து லடாக் ரீஜனில் இருக்கு. ஸோ அதை வந்து யாரும் இது கைப்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க, ஆபரேஷன் மேக்தூத் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இதை அந்த ஆபரேஷன் பண்ண நாள் தான் ஏப்ரல் 13 1984. ஸோ அந்த டே வந்து 40வது anniversary வந்து செலிப்ரேட் பண்றாங்க இந்தியன் ஆர்மியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும். ரைட்டா? ரைட்டு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸைஸ் பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸைஸ் அதாவது 1984 ஏப்ரல் 13 வந்து இந்த ஆபரேஷன் மேகதூத் பண்றதுக்கு 17 நாள் முன்னாடி வந்து ஒரு எக்ஸைஸ் பண்ணிருக்காங்க. வால்நட் கிராக்கர் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆர்மி வந்து ஒரு எக்ஸைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அந்த சர்ச்சிங் கிளாசியரை வந்து இந்த மாதிரிலாம் பாதுகாக்கணும்னு சொல்லி பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆபரேஷன் மூலமா அந்த இடத்தையும் வந்து நம்ம இந்தியாவோட ரீஜன்லேயே வந்து வச்சிருக்காங்க. சரியா? யாரு? இந்தியன் ஆர்மியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து. ரைட். அந்த ஆபரேஷன் பண்ணது 2 பேருப்பா. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் ஆர்மி 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியன் ஆர்மி வந்து இண்டிஜினஸ் அகஸ்தி சிஸ்டம் வந்து இண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அகஸ்தி சிஸ்டம் ஞாபகம் இருக்கா? ஸோ டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி இந்தியன் நேவி வந்து அகஸ்தின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வந்து இண்டக்ட் பண்ணிருக்காங்க. சரியா? எஸ். நெக்ஸ்ட் அவார்ட். ஸோ சுரீந்தர் எஸ் ஜோத்கா வின்ஸ் ஆதிசேஷ் அவார்ட்ஸ் 2024. அதாவது மால்காம் அண்ட் எலிசபெத் ஆதிசேஷ் ட்ரஸ்ட், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது மால்காம் அண்ட் எலிசபெத் ஆதிசேஷ் ட்ரஸ்ட்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து இந்த வருஷம் வந்து இந்த அவார்டு கொடுப்பாங்க. என்ன அவார்டு பார்த்தீங்கன்னா, மால்காம் ஆதிசேஷன் நேஷனல் அவார்ட்ஸ் 2024 அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இந்த வந்து 2 ப்ரொஃபசர்ஸ்க்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டு வந்து எதற்கு கொடுப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்காலர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ மிட் கேரியர் ஸ்காலர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்க்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் 2 பேர் கொடுத்துருக்காங்க. சுரீந்தர் எஸ் ஜோத்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேஎன்யூவோட ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியோட சோசியல் சயின்ஸ் ஸ்கூல்ஸ்ல ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ற சுரீந்தர் எஸ் ஜோத்காக்கு வந்து மால்கோம் ஆதிசேஷன் அவார்டும் அதே மாதிரி விகாஷ் குமார் அப்படின்னு சொல்லி அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ற அசோசியேட் ப்ரொஃபஸரான விகாஷ் குமாருக்கு வந்து எலிசபெத் ஆதிசேஷ் அவார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல மால்கமுக்கு வந்து 2 லட்சம் ரூபாயும் சிட்டேஷனும் கொடுப்பாங்க. ஸோ எலிசபெத் அவார்டுக்கு வந்து 1 லட்சம் ரூபாயும் சிட்டேஷனும் கொடுப்பாங்க. ஸோ 2 பேர் இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க இந்த வருஷத்துக்கு. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம தீபக் சோரங், சரியா, இந்தியன் உமன் ஹாக்கி டீம்ல ஒரு ஃபார்வர்டு விளாடுறோம். சரியா? தீபிகா சோரங் வந்து இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீம்ல வந்து ஃபார்வர்டு விளாடுறவங்க. அவங்களுக்கு வந்து ஹாக்கி இந்தியா அஷ்டுனா லக்ரா அவார்டு அப்படின்ற அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஹாக்கி இந்தியாவுக்கு வந்து அசுண்டா லக்ரா அவார்டு அப்படின்ற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டு. நெக்ஸ்ட் பேங்க். ஸோ ஆர்பிஐ ஃபைன்ஸ் 5 கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ருபீஸ் 60.3 lakh ஃபார் வயலேட்டிங் ரெகுலேஷன்ஸ். அதாவது நிறைய ரெகுலேஷன்ஸ் பிரேக் பண்ணுவாங்க. ஒரு 5 கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபா 60.3 லட்சம் ரூபா ஃபைன் போட்டுருக்காங்க நம்ம ஆர்பிஐ. யாருக்கு எவ்வளோன்றதை டக்குன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 43.30 லட்சம் ரூபா வந்து நம்ம ராஜ்கோட் நாகரிக் சககரி பேங்க் வந்து போட்டுருக்காங்க. சரியா? மொத்தம் 5ல 1 வந்து ராஜ்கோட் சககரி பேங்க். சரியா? ராஜ்கோட் நாகரிக் சககரி பேங்க் வந்து 43 லட்சம் ரூபா ஃபைன் போட்டுருக்காங்க. அதோட தொடர்ந்து காங்கரா கோஆபரேட்டிவ் பேங்க், நியூ டெல்லி சேர்ந்த காங்கரா கோஆபரேட்டிவ் பேங்க், ராஜ்தானி நகர் சககரி பேங்க் லக்னோல இருக்கு. அதே மாதிரி ஜிலா சககரி பேங்க் கார்வால் உத்தரகாண்ட் இருக்கு. இந்த 3 பேங்க்கும் 5 லட்சம் ரூபா ஃபைன் போட்டுருக்காங்க. சரியா? ஸோ ஆக மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 57 லட்சம் ஆச்சா? 58.3 லட்சம் ஆச்சா ஃபைனு? ஸோ இதோட சேர்த்து டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க், எங்க டேராடூன் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் ஒரு 2 லட்ச ரூபா ஃபைன் போடுவாங்க. எல்லாரும் வந்து நீங்க ரெகுலேட்டரி நாம்ஸ் வந்து வயலேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி 5 பேர் ஃபைன் போடுவாங்க. மொத்தம் 60 லட்சம் ரூபா. அதுல 43 லட்சம் வந்து ராஜ்கோட்டுக்கு, ஸோ 2 லட்சம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் டேராடூன், மிச்சம் 15 லட்சம் வந்து 3 பேங்க் போட்டுருக்காங்க. காங்கரா கோஆபரேட்டிவ் பேங்க், ராஜ்தானி நகர் சககரி கோஆபரேட்டிவ் பேங்க், ஜிலா சககரி பேங்க். ஸோ இந்த 3 பேங்க் வந்து 5 லட்சம் ரூபா ஃபைன் போட்டுருக்காங்க நம்ம ஆர்பிஐ. ரைட்டு. ஸோ ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1935, கவர்னர் சக்தி காந்த தாஸ். இதே மாதிரி நம்ம ஆர்பிஐ வந்து ஒரு 1.3 crore பெனால்ட்டி போட்டாங்க. யாருக்கு? டிஎம்பிஎலுக்கு, அதாவது தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் வந்து 1.3 crore வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட். ஸோ ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டைரக்ட் டு கஸ்டமர் பிளாட்ஃபார்ம் ஏபிசிடி. அதாவது ஏபிசிடி அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம ஆதித்யா பிர்லா கேபிட்டல். சரியா? ஸோ டைரக்ட் டு கஸ்டமர்ஸ், அவங்கள்ட்ட இருந்து டேரக்டா கஸ்டமர் ரீச் பண்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஏபிசிடி அப்படின்னு டேக்லைனே வந்து எவ்ரிதிங் சிம்பிள் அஸ் சிம்பிள் அஸ் ஏபிசிடி அப்படின்றதா அந்த பிளாட்ஃபார்மோட டேக்லைன்.
சரியா? இந்த பிளாட்ஃபார்ம் எதற்காக கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட நிறைய சர்வீசஸ் போர்ட்ஃபோலியோஸ் வந்து கொடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட 22 ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து கொடுக்க போறாங்க. யாரு? ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இந்த ஏபிசிடி பிளாட்ஃபார்ம் மூலமாக. ஸோ நீங்க ஆதித்யா பிர்லா கேபிட்டல் சைட்ல போய் கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்மே இருக்கும். அதை போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது எல்லாமே புரியும். என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், பில் பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன் ரீசார்ஜஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் லோன்ஸ், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இந்த பர்சனல் ஃபினான்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயமே நீங்க வந்து அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆதித்யா பிர்லா கேபிட்டல் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்மோட பேர் ஏபிசி. சரியா? ஏபிசிஎல், அதாவது ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெடோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 2007, சிஇஓ விஷாக் முல்லே. சரியா? விஷாக் முல்லே. ரைட் ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க், இப்போ முதல் பிரைவேட் பேங்க் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, லட்சதீப்ல அவங்களோட பிரான்ச்சை முதல்ல திறந்த முதல் பிரைவேட் பேங்க் யாரு? ஹெச்டிஎஃப்சி பேங்க். ரைட்டா? ரைட்டு. நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல். ஸோ ஆர்ச்சர் ஏவியேஷன் எய்ம்ஸ் டு ஸ்டார்ட் எலக்ட்ரிக் ஏர் டாக்ஸி ட்ரையல்ஸ் நெக்ஸ்ட் இயர். அதாவது வந்து நம்ம ஆர்ச்சர் ஏவியேஷன், அது நம்ம யூஎஸ்எ சேர்ந்த ஸ்டெலாண்டிஸ் அண்ட் போயிங் அந்த ரெண்டு கம்பெனியோட பேக் பண்ற ஒரு கம்பெனியான ஆர்ச்சர் ஏவியேஷன்ஸ் வந்து இந்தியாவோட சேர்ந்து வந்து ஒரு விஷயம் பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னா, ஏர் டாக்ஸி, எலக்ட்ரிக் ஏர் டாக்ஸி சர்வீஸ் வந்து கொண்டு வர போறாங்க. இந்தியாவில் இருக்க நம்ம இன்டர்குளோப் என்டர்பிரைசஸ், இண்டிகோட பேரண்ட் கம்பெனியா இருக்க இன்டர்குளோப் என்டர்பிரைசஸோட பார்ட்னர்ஷிப் வச்சு நம்ம ஆர்ச்சர் ஏவியேஷன் வந்து ஏர் டாக்ஸி, எலக்ட்ரிக் ஏர் டாக்ஸி சர்வீஸ் வந்து கொண்டு வர போறாங்க. 2026 நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்டா வந்து அது வந்து நியூயார்க் டு இந்தியா, நியூயார்க்கும் இந்தியாவுக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொண்டு வரல. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ஏர் டாக்ஸியா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஏர் டாக்ஸி. சரியா? எலக்ட்ரிக்கல் மூலமா ஓடுறது. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் வெர்டிகல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஏர்கிராஃப்ட் மூலம் இந்த சர்வீஸ் வந்து கொடுக்க போறாங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ யார் கொடுக்குறா? ஆர்ச்சர் ஏவியேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதோட சிஓ ஆடம் கோல்ட்ஸ்டெயின், ஹெட் குவார்டர்ஸ் கலிஃபோர்னியா யூஎஸ், ஃபவுண்டர் 2018. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி இந்தியா வந்து நேபாளுக்கு ஆம்புலன்ஸ், ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களோட நிறைய ஏரியாஸ் வந்து எக்ஸ்பிளோர் பண்ணுது. ஸோ அதெல்லாம் சப்போர்ட் பண்ற விதமாக இந்தியா வந்து நம்ம நேபாளுக்கு வந்து ஏர் பஸ், ஆம்புலன்ஸ்லாம் வந்து ஸ்கூல் பஸ், ஆம்புலன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவனோட ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ற விதமாக யாரு? இந்தியா. நேஷனல். ஸோ த கவர்மெண்ட் நோட்டிஃபைஸ் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் இஃப்கோஸ் நானோ யூரியா பிளஸ். அதாவது நம்ம இஃப்கோ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து நம்ம நானோ யூரியா பிளஸ் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. சரி, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான ஒரு உரம் தான். ஸோ மண்ணுக்கு போற ஒரு உரம் தான். ஸோ இது வந்து இந்த பூச்சி எல்லாம் வராம இருக்கு, யூரியா அடிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி சாப்பிட நைட்ரஜன் ரெக்யர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு நானோ யூரியா ப்ராடக்ட்டை தான் இந்த நானோ யூரியா பிளஸ் அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் வந்து இஃப்கோ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸ்பெசிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம நானோ யூரியா இப்போ ரீசெண்டாக இஃப்கோ தான் அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 to 5%, 1 to 5% வெயிட் பை வெயிட் நைட்ரஜன் கண்டென்ட் வந்து அந்த யூரியா வந்து இருக்கும். ஸோ பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜன்லாம் வந்து அது கொடுத்துரும், அந்த யூரியா கொடுத்துரும். உரம் தான். சரி, உரம் கொடுத்துரும் அப்படின்றதுக்காக தான் அதோட சேர்த்து இப்போ நானோ யூரியா பிளஸ் கொண்டு வந்திருக்காங்க இஃப்கோ. இஃப்கோட சிஓ டாக்டர் உதய் சங்கர் அவஸ்தி, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1967. ரைட் ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து யூரியா வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம் இம்போர்ட் பண்றதை. எப்போ? 2025 எண்டுக்குள்ள நாங்கள் இந்த யூரியா இம்போர்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ரைட்டு. டிடி சேஞ்சஸ் லோகோ கலர் ஃப்ரம் ரெட் டு ஆரஞ்ச். அதாவது வந்து நம்ம தூர்தர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதோட லோகோ கலர் வந்து ரெட் அண்ட் ஒயிட்டா இருந்துச்சு. கரெக்டா? ஸோ பிரைட் ரெட்ல வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அதை வந்து சாஃப்ரான் கலருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓன் பண்ற நம்ம டிவி சேனல் தான், அது டிடி நியூஸ். ஸோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா கவர்மெண்டோட கிடையாது. ஸோ ஓவரால் இந்தியாவோட முக்கியமான ஒரு சேனல். ஸோ அதோட லோகோ கலர் வந்து பிரைட் ரெட்ல இருந்து ஆரஞ்சா மாத்திருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து நல்ல விஷயம் தெரியல. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இதுக்கு சம்பந்தமே இல்லாம நீங்க ஆரஞ்சு கலரா மாத்தணும், வேற கலரா கூட மாத்தலாம், கலரா மாத்தலாம், பிளாக் கலரா மாத்தலாம். இது குறிப்பிட்டு நீங்க ஆரஞ்சு கலரா மாத்தணும். ரெட் கலரே நல்ல கலர் தான், ஏன் ஆரஞ்சா மாத்துறாங்க? ஆரஞ்சுன்றதே வந்து நம்ம ஊர்ல ஒரு, அது சவுத்துல வந்து சுத்தம் ஆரஞ்சுனாலே முடிஞ்சு. ஆரஞ்சு கலர் பிடிக்கும்னு சொன்னீங்கனாலே நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ட்ரோல் மெட்டீரியல் தான். இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. தப்பான விஷயம், தப்பான விஷயம். அதுல வந்து என்ன வேணா இருந்துட்டு போகுது. நீங்க சொல்லியிருக்காங்க ஏஸ்தட்டிக் மாத்திருக்கோம், லோகோ மாத்திருக்கோம், டிசைன் மாத்திருக்கோம், பிராண்டிங்லாம் மாத்துறோம், இந்த மாதிரி நிறைய பண்றோம், அதுக்காக மாத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல உள்ள அது உண்மை. ஆரஞ்சா மாத்தணும், திருவள்ளுவருக்கு ஆரஞ்சு கலர் போட்டாதான் அவர் திருவள்ளுவர்னு ஒத்துக்கணும், முடியாதுன்ட்டாங்க. இப்போ தூர்தர்ஷனா ஆரஞ்சு கலர்ல மாத்தி வச்சு கடைசியில இதுல ஒரு செம்மையான ஒரு தரமான ஒரு உருட்டு என்ன அப்படின்னா, தேசிய கொடியிலே ஆரஞ்சு இருக்கு, அந்த ஆரஞ்சு வந்து நாட்டோட தியாகத்தை முன்னிறுத்ததுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு
பேசுறீங்க அப்படின்னு இருக்கு. இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா தான் வளரும். யா தாமரை தான் வளரும். யா நான் சொல்லக்கூடாது பப்ளிக்ல, இருந்தாலும் சொல்றேன் இதெல்லாம் தப்பு. தூர்தர்ஷனோட சிஇஓ யாரு? மயங்க் குமார் அகர்வால், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1959. சார் பாலிடிக்ஸ் பேசுறீங்க, பேசுவேன். பாலிடிக்ஸ் நானும் பேசுவேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஓ பாலிடிக்ஸ் பேசி வளர்ந்த ஊரியா, பேசாம எப்படி இருக்கு சரியா? சென்ட்ரல் டு செட்டப் டெஸ்ட் லேப்ஸ் இன் 6 ஸ்டேட்ஸ் ஃபார் கஸ்தூரி காட்டன் குளோபல் பிராண்ட். அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டெஸ்ட் லேப் 6 ஸ்டேட்ல கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. எதற்காக? கஸ்தூரி காட்டனை வந்து ஒரு குளோபல் பிராண்டா மாத்தணும் அப்படின்றதுக்காக. ரைட் ரைட். நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ அமர் ராஜா இன்ஃப்ரா பேக்ஸ் 700 மெகாவாட் பவர் சோலார் ப்ராஜெக்ட் ஃப்ரம் கிரீன்கோ. அதாவது கிரீன்கோ வந்து ஒரு 700 மெகாவாட் பவருக்கான மெகாவாட்டுக்கான ஒரு சோலார் ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம அமர் ராஜா இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் வந்து எடுத்திருக்காங்க. எங்க வைக்க போறாங்க இந்த பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல. சரியா? ஸோ ஆந்திர பிரதேஷ்ல கிட்டத்தட்ட ஒரு 2600 ஏக்கர் சைட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க கர்னூல் டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ அங்கதான் வந்து இந்த 700 மெகாவாட் பவர் ப்ராஜெக்ட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க. கிரீன் கோ கிட்ட இருந்து எடுத்து நம்ம அமர் ராஜா இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட். ரைட். எங்க பண்றாங்க? ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் அமராவதி. கவர்னர் எஸ் அப்துல் நசீர். சிஎம் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி. ரைட் ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம என்டிபிசி நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், ஸோ ஜேபிஐசி ஜப்பான் பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன், அவங்க வந்து ஒரு $200 மில்லியன் லோன் வாங்கியிருந்தாங்க. எதற்காக? ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காக. சரியா? நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஃபார்மர் வேர்ல்ட் நம்பர் 1 கென்டோ மொமாட்டோ அனௌன்ஸ் ரிட்டைர்மெண்ட் அட் 29. அதாவது 29 வயசுல பேட்மிண்டன் பிளேயரான கென்டோ மொமாட்டோ, ஜப்பானை சேர்ந்தவர், ரிட்டைர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு. சரியா? ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. அவரோட கடைசி மேட்ச் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தாமஸ் அண்ட் ஊபர் கப்புக்கு அப்புறமேட்டு ஜப்பானை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாட மாட்டேன், நான் ரிட்டைர்மெண்ட்டை அறிவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ரிட்டைர்மெண்ட்டை அறிவித்து விட்டார். ரைட் ரைட்டு. கிளியர். வேற 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 அவ்வளோ. சிறப்பு சிறப்பு. இதே மாதிரி நம்ம தாக்ஷி வாகினி வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா லோவஸ்ட் லிம்போ ஸ்கேட்டிங் ஓவர் 25 மீட்டர்ஸ். அதாவது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, ஸோ என்னாலும் சொல்றேன். ஸோ இந்த ஒரு சின்ன பொண்ணு தாக்ஷி வாகினி அப்படின்றவங்க வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க, இந்த ஸ்கேட்டிங் போறவங்க வந்து இப்படி கீழே குனிஞ்சு சின்ன கேப் இப்படி சர்றன்னு போவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் தான் தாக்ஷி வாகினி. 25 மீட்டர் அந்த மாதிரி போயிருக்காங்க. ஸோ மொத்தமே வந்து ஒரு 16 சென்டிமீட்டர் தான் அந்த கேப்பே இருக்கும். ஸோ 16 சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேல் அளவு. ஒரு ஆத்தானால இது பாச்சு 16 30 16 தான் நினைக்கிறேன். ரொம்ப சின்ன கேப். அந்த கேப்ல போகும். அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு குட்டியா இருக்கும். ஆனா அது வந்து ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி 25 மீட்டர் அந்த மாதிரி லிம்போ ஸ்கேட்டிங் பண்ணிருக்கு. லோவஸ்ட் லிம்போ ஸ்கேட்டிங். ஸோ அது வந்து வேர்ல்ட் ரெக்கார்டா கிரியேட் ஆயிருக்கு. எஸ் நினைச்சா அதுக்காக கொண்டு வந்தேன். அம்பாசிடர். ஸோ கார்த்திக் ஆரியன் வாஸ் அன் அம்பாசிடர் ஃபார் பண்டஸ்லீகா ட்ரீம் இந்தியா. அதாவது பண்டஸ்லீகா அப்படின்னு சொல்றது ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஃபுட்பால் அமைப்பு. ரைட்டா? ரைட். ஸோ அவங்களும் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சேர்த்து ட்ரீம் இந்தியா ப்ராஜெக்ட், பண்டஸ்லீகா ட்ரீம் இந்தியா ப்ராஜெக்ட் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம பண்டஸ்லீகாவும் பிக் ஹிட் அப்படின்ற மல்டிபிள் ஸ்போர்ட் பிளாட்ஃபார்மும் சேர்ந்து தான் வந்து இந்த கொலாபரேஷன் மூலமா இந்த ப்ராஜெக்ட் இந்தியாவில் இருக்க ஸ்போர்ட்டிங் டேலண்ட்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றக்காக அதை பண்றாங்க. அதோட பிராண்ட் அம்பாசிடராக நம்ம ஹிந்தி பாலிவுட் ஆக்டர் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம கார்த்திக் ஆரியன். சரியா? நார்த் இந்தியன்னா இந்தியன் பாலிவுட் ஆக்டர், சவுத் இந்தியால இருந்து போனா சவுத் இந்தியன் ஆக்டர்னு போட்டுருக்காங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப நானே கொஞ்சம் வச்சுக்கிற மாதிரி இருக்கா, வன்மம் வெளியே வருதா, வந்துருச்சு. சாரி, யார் மனைவி புண்படுத்தி இருந்தா சாரி. ரைட். படுத்திருக்க மாட்டேன், புண்படுத்தி இருந்தா சாரி. ரைட். ஸோ எஸ். ஸோ அவங்களுக்கான ஒரு பிராண்ட் அம்பாஸ்டர், அதாவது பண்டஸ்லீகா ட்ரீம் இந்தியா ப்ராஜெக்டான பிராண்ட் அம்பாஸ்டராக கார்த்திக் ஆரியன் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட் ரைட்டு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேரை வந்து செலக்ட் பண்ணி, ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலம் செலக்ட் பண்ணி அண்டர் 13 அண்டர் 15 ஏஜ் குரூப்ஸ் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஜெர்மனிக்கு கூட்டு போய் இந்த மாதிரி ட்ரைனிங் கேம்ப்ஸ்லாம் வந்து அவங்கள பழக்கப்படுத்துவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க பண்டஸ்லீகா இந்தியா ப்ராஜெக்ட்ல. ரைட் ரைட். அதோட பிராண்ட் அம்பாஸ்டர் கார்த்திக் ஆரியன். அதே மாதிரி நம்ம நீரஜ் சோப்ரா எவரிடியோட பிராண்ட் அம்பாஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். நெக்ஸ்ட் அக்விசிஷன். ஸோ வெராண்டா எக்ஸல் லேர்னிங் அக்யூஸ் லாஜிக் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அதாவது லாஜிக் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சொல்லி கேரளால ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற இன்ஸ்டியூட். அதை வந்து நம்ம வெராண்டா லேர்னிங் சொல்யூஷன்ஸ், வெராண்டா எக்ஸல் லேர்னிங் சொல்யூஷன்ஸ் மூலமா வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. எவ்வளவுக்கு அப்படின்னா 46 இருந்து 75 கோடி ரூபாய்க்குள்ள நாங்கள் வாங்கிக்கிறோம். கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் 25 இருந்து 29 நாங்கள் வந்து இந்த பே அவுட்டை வந்து நாங்கள் கொடுத்துறோம். இந்த காசு வந்து நாங்கள் இந்த 4 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? எஸ். கிளியர் கிளியர். வெராண்டா எக்ஸல் லேர்னிங் சொல்யூஷன்ஸ் மூலமா லாஜிக் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. எஸ். ஸோ இதே நம்ம ஏஐ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து யாரோட மெர்ஜ் ஆனாங்க? ஃபர்ஸ்ட் எஸ்எஃப்பி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து மெர்ஜ் ஆயிருக்கு. எது? ஏஐ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும். ரைட் ரைட்டு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஸ்டாட்டிக் நியூஸ் போயிடலாமா? ஸோ இந்தியன் நேவியோட சீஃப் யாரு? டிகே திருப்புவாருன்னு டிகே திருப்பதி. ரைட் ரைட்டு. நெக்ஸ்ட் இன்டெல் ஃபவுண்டட் எப்போ? 1968. ரைட்டா? எஸ். ஸோ
ஆர்பிசிஓ ஆர்பிசி ஏபிசிஎலோட சிஓ. எஸ், எனக்கே மறந்து போச்சு, தெரிஞ்சா ஷேர் பண்ணிடுங்க. ஆர்ச்சர் ஏவியேஷன்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் கலிஃபோர்னியா யூஎஸ். ஸோ இஃப்கோவோட சிஓ யார் பேரையும் மறந்துட்டேன் டக்குன்னு. பிளாங்க் அவுட்டியா, சாரியா ஓ சிஓ மயங்கா ஒரு பேர் ஒன்று வந்துச்சு, மயங்குன்ற மாதிரி வரும். எஸ். ஸோ டிடி ஃபவுண்டர் இதெல்லாம் கேட்பாங்க 1969 நினைக்கிறேன். எஸ். ஸோ சிங்கப்பூர் கரன்சி டாலரு. அமராவதி கவர்னர் அப்துல் நசீர் ஞாபகம் இருக்கும். இந்த பேரை மறந்துட்டேன், ஒரே நிமிஷம். ஸோ எஸ், விகாஷா மியூல் என்னடான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். மயங்குமார் அகர்வால், இதெல்லாம் ரைட். 1959 இதுவும் தப்பு. இன்னைக்கு நானே நிறைய தப்பு போட்டிருக்கேன். இந்த பேர் மறந்தோடனே மொத்தமாக பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு பேரை மறந்துட்டேன்னா எனக்கு மொத்தமாக பிளாங்க், என்னடா அதெல்லாம் மறந்துச்சா. சாரி சார். எஸ். நெக்ஸ்ட் எஸ், வேர்ல்ட் லிவர் டே ஏப்ரல் 19 எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்சர்வ் பண்ணாங்க 2012. டேஷ் நாகட் சப்மர்சபிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் டெஸ்டிங் அப் ஃபார் இன்ஜினியரிங் ஸ்பேஸ்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தாங்களே, யார் கொண்டு வந்தா? டிஆர்டிஓ கொண்டு வந்தாங்க. டேஷ் நோட்டிஃபைஸ் நியூ எஃப்டிஏ லிமிட் ஃபார் சேட்டலைட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் அண்டர் ஃபெமா. ஸோ ஸ்பேஸ் செக்டார்ல வந்து எப்படி வந்து லிமிட் கிடையாது, 100% வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி யார் சொன்னா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் சொல்லியிருப்பாங்க. இந்தியா கிளின்சஸ் டேஷ் மெடல் அட் 13th யூரோப்பியன் கேர்ள்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட். இந்தியா வந்து எத்தனை மெடல் வாங்கினாங்க 13th யூரோப்பியன் மேத்தமெட்டிக்கல் கேர்ள்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட்? 2 பிரான்ஸ் 2 சில்வர். இந்திய நேவி ப்ராஜெக்ட் டேஷ் டு க்ரோ. யூஎன்சிடிஏடி படி இந்தியாவோட ஜிடிபி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க 2024க்கு 6.85%. 6.5% தான் இருக்கு. இஎம்எஃப் தான் மாற்றிருந்தாங்க. எஸ், கரெக்ட். ஸோ அவ்வளோதான் மக்களே. கண்டென்ட் நல்லபடியாக முடிச்சிருக்கேன் நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள், எதுனாலும் பார்த்து பேசி சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், யூ.